Taste the Daily. மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் அளிக்கும் மனுக்கள் குப்பை தொட்டிக்கு போவதாக நாகையில் விடியா திமுக அமைச்சர் முன்பு மக்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பியதால் பதற்றம் ஏற்பட்டது. சின்னத்தம்பூரில் விடிய அரசின் வெற்று விளம்பர திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் தீய சக்தி திமுக அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்ற போது கோரிக்கை மனுக்கள் மீது அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் புகார் கூறினர். மேலும் மனு கொடுக்க வரும் மக்களை அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் 5 முறை கொடுக்கப்பட்ட மனுக்கள் குப்பை தொட்டிக்கு சென்றுவிட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். குடிநீர், மின்விளக்கு, குப்பைகள் தொடர்பாக மனு அளிக்க வந்த பெண் விடிய அரசை கடுமையாக சாடியதால் திமுகவினர் பதற்றமடைந்து அங்கிருந்து அவசரமாக கிளம்பி சென்றனர். தண்ணி வரல, எத்தனை காலத்துக்கு நாங்க காசு போட்டு தண்ணி குடிக்கிறது? ஒரு குடும்பத்துக்கு 10 பேர் இருந்தா கூட 50 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறோம் ஒரு நாளைக்கு தண்ணி வரலனாக்கா நாங்கள் அன்றைக்கி உழ வைக்காத உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு ஃபோன் அடித்து 12 மணி இருந்தாலும் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் கேட்க போனாக்கா சண்டையா? கேட்குறவங்கள வம்பா ஆள் வச்சு அடிச்சு கொண்டாலும் கொண்டு விடுவாங்க. அதுக்கு நான் பயப்படுறது இல்லை. என்னைக்குனாலும் எனக்கு சாவு இருக்கு, அது கடவுள் கொடுத்த சாவு. இன்னைக்கே செத்தாலும் என் மிஷின் நின்றுட்டுனா இன்னைக்கே கூட செத்துருவான். போறத போற என் தெருவுக்கு நல்லதை செஞ்சுட்டு போறேன். அடிச்சு கொண்டாலுங்கிறத பற்றி நான் கவலையே பண்ணலையா? என் ஊருக்கு என் தெருவுக்கு செய்யணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கிராம கோவிலை விடிய அரசின் அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்க கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். வேலாயுதம்பட்டியில் உள்ள பாரம்பரியமிக்க முத்தாலம்மன் கோவிலை கிராம மக்களே நெடுங்காலமாக நிர்வகித்து வருகின்றனர். இந்த நிலையில் சில மாதங்களாக இரு தரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட்டதால் அதே ஊரை சேர்ந்த ஒரு தரப்பினர் கோவிலை அறநிலையத்துறை வசம் ஒப்படைக்க வேண்டுமென மனு அளித்தனர். இதையடுத்து அந்த கிராமத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் அந்த கோவிலை அறநிலையத்துறை வசம் ஒப்படைக்க கூடாது என்று வலியுறுத்தி மனு அளித்து எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தங்களுடைய சுயநலத்துக்காக அந்த சாமிகளை கும்பிட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, வணங்கக்கூடாது, வழிபாடு நடத்த விடக்கூடாது என்பதற்காக அதை பொய் புகார்களாக நத்தம் காவல் நிலையம், நத்தம் தாலுகா அலுவலகம், அதே மாதிரி திண்டுக்கல் அறநிலையத்துறை, மதுரை உயர்நீதிமன்றம், மதுரை ஹைகோர்ட்டு, இது எல்லாமே அவங்க மனு செய்து இந்த திருவிழாவை தடை பண்றதுக்கான பல வழிகளில் முயற்சித்தாங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முதலைக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள கம்ப காமாட்சியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கோவில் அருகே உள்ள